Hello student, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6th standard first term geometry 4.2 அதில் name the angle in each figure below in all possible way. அதாவது இங்கே ஒரு ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆங்கிள்ஸோட நேமை எழுத சொல்லியிருக்காங்க in different way. சரி, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்குது. ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சைடில் ஒரு ஆங்கிள் எழுதலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இப்படியும் நம்ம எழுதலாம். அதுக்கப்புறம் காமனாக இந்த ரெண்டு லைன் மீட் பண்ணுற இடம் இந்த வெர்டெக்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஆங்கிளையும் நம்ம எழுதலாம். அப்போது 3 பாசிபிள்ஸ் வேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாசிபிள் வே ஆங்கிள் பாருங்கள், LMN. அடுத்த ஆங்கிள்ஸ் இங்கேருந்து NML. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு லைன் மீட் பண்ணதில் இந்த இடத்துக்கு வந்து வெர்டெக்ஸ் சொல்லுவாங்க. இதுவும் நம்ம ஒரு ஆங்கிளாக எடுத்துக்கலாம், ஆங்கிள் M. அப்போது 3 பாசிபிள் வேஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி சேமாக இதே மாதிரி இப்போ இதுக்கும் நம்ம நேம் கொடுக்கலாம். இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், PQR. ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? இப்போ நான் இது உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம், இதை நீங்களே சொல்லலாமே. என்ன எழுதலாம்? PQR. அப்புறம் இந்த சைடில் இருந்து RQP. ஸோ இந்த ரெண்டு லைன் மீட் பண்ணுற இடம் Q, அது ஆங்கிள் Qன்னு எழுதலாம். ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ இந்த அது பாருங்கள், இதில் என்ன இருக்குது, M இருக்குது, N இருக்குது, O இருக்குது. ஸோ நம்ம எப்படி எழுதலாம்? ஆங்கிள் MNO. அதே மாதிரி இந்த சைடில் இருந்து ONM. இந்த இடத்துக்கு இந்த வெர்டெக்ஸ் வந்து ஆங்கிள் N. ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ இந்த பேலன்ஸ் இருக்கிற சம நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஆங்கிள்ஸ் எழுதி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எல்லா சமமும் நான் போடலை, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இங்கே ஒரு ஆங்கிள்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஆங்கிள்ஸ் இருக்குது. அப்போது பாசிபிள் ஆங்கிள்ஸ் பாருங்கள், இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ADC. அதுக்கப்புறம் CDA. அதுக்கப்புறம் காமனாக இருக்குது, இங்கேயும் ஆங்கிள் D சொல்லலாம், இதையும் ஆங்கிள் D சொல்லலாம். ஸோ ஆங்கிள் D. இது முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆங்கிள்ஸ் இருக்குது பாருங்கள். அப்போ அந்த ஆங்கிள்ஸ் எப்படி எழுதலாம்? ஆங்கிள் BD. இங்கே என்ன நம்பர் இது? C. அதே மாதிரி ஆங்கிள் CDBன்னு எழுதலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸி. இந்த ரெண்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் சொல்லியிருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் ரெண்டு ஆங்கிள்ஸை ஏதாவது ரெண்டு ஆங்கிள்ஸை ஆட் பண்ணினா எவ்வளோ டிகிரி வரணும்? 90 டிகிரி வந்து அது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஸோ நம்ம இப்போ இங்கே 2 டிகிரி கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 20 டிகிரி 70 டிகிரி. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 70 + 20 எவ்வளோ டிகிரி வருது உங்களுக்கு? 90 டிகிரி. ஸோ இட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஸோ எஸ். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 88 + 12 எவ்வளோ வரும் பாருங்கள்? 90, 100 வருது. ஸோ இது வந்து நோ. அதாவது ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணால் 90 டிகிரி வந்தால் அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். அப்படி வரலன்னா நோ. ஓகேவா? இது பார்த்தாவே தெரியுது 180, 80. ஸோ டேரெக்டாகவே போட்டுடலாம் நோன். இது பாருங்கள் 0. சாரி, இது வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளான்னு கேட்டிருக்காங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது நோ தான், கரெக்ட் ஆன்சர். பட் நான் இது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் நினச்சிட்டேன். 80 + 180 எவ்வளோ வருது? 260. ஸோ நோ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். இங்கே பாருங்கள் 0 + 180 எவ்வளோ வருது? 180 டிகிரி. ஸோ இது வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணினா
90 டிகிரி வரணும். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் 2 ஆங்கிள் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரணும்? 180 டிகிரி வரணும். ஸோ ஃபஸ்ட் இதில் வந்து 90 வருது, ஸோ எஸ். செகண்ட் இது வந்து 100 வருது, நோ. அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளில் இது 80 180 ஆட் பண்ணால் 260 வருது, நோ. 0 + 180னா இது எஸ். ஓகேவா? இது வந்து ட்ராய லேபிள் த ஆங்கிள்ஸ். இது வந்து நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இதை வந்து நான் சொல்லித்தரேன். இப்போது நம்ம அடுத்தது வந்து ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஆங்கிள்ஸ் இன் ஆண்ட்ஸ் இன் கிவன். இப்போ இதில் என்ன ஆங்கிள்ஸ் சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த இங்கே ஒரு முள் இருக்குது, இது ஒன்று இருக்குது. இந்த ஆங்கிள் பாருங்கள், பார்த்தாவே தெரியும் என்ன ஆங்கிள் இது? மோர் தேன் 90 டிகிரிஸ். ஸோ இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள். இது என்ன ஆங்கிள்? அப்டியூஸ் ஆங்கிள். இதில் பார்த்தீங்கன்னா 2 லைனும் கோயின்சைட் ஆகிருக்குது, ஒன்று மேலே ஒன்று இருக்குது. இப்போ இப்படி இருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள், ரெண்டு விரலில் நான் வைக்கிறேன், ரெண்டும் கோயின்சைட் ஆகிடுச்சு. தர் இஸ் நோ ஆங்கிள். அப்போது இது வந்து நோ ஆங்கிள்ஸ். இது வந்து இந்த சைடில் இருக்குது, இங்கே வந்து இருக்குது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், இல்லைனா 180 டிகிரி இருக்கும், அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் சொல்லலாம். இது பாருங்கள் லெஸ் தேன் 90 டிகிரி. ஸோ இது வந்து அக்யூட் ஆங்கிள். இது பாருங்கள் 90 டிகிரி இருக்குது கரெக்டாக. இது வந்து ரைட் ஆங்கிள்ஸ். ரொம்ப ஈஸி இது. ஸோ அந்த கிளாக் வச்சு நம்ம என்னென்ன ஆங்கிள்ஸ் சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த சப்ளிமெண்ட்ரி அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இன் ஈச் கேஸ். ஸோ இங்கே நான் 4 டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் பார்க்கணும். ஸோ இங்கே நான் ஏற்கனவே சொன்னேன், 180 டிகிரி இருந்தால் அது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். அப்போது இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன்னாவே கண்டிப்பாக எவ்வளோ டிகிரி இருக்கும்? 180 டிகிரி இருக்கும். இது பார்த்தோன்னே தெரியுது ரைட் ஆங்கிள்ஸ். ஆனால் ரைட் ஆங்கிள்ஸ்னால் எவ்வளோ டிகிரி இருக்கும்? 90 டிகிரி. இதுவும் ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ எப்படி ஐடென்டிஃபை பண்ணால் வந்து பாருங்கள், இங்கே பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்தால் ரைட் ஆங்கிள்ஸ். இது பார்த்தீங்கன்னா என்ன ஆங்கிள்ஸ்? ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்குதா? ஸோ இது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஸோ இது பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் எவ்வளோ இருக்குன்னு சொன்னேன்? 180 டிகிரி. இங்கே ஏற்கனவே ஆல்ரெடி இங்கே எவ்வளோ டிகிரி இருக்குது? 25. ஸோ மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் 5, 7 5, 1. ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிள்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 155 டிகிரி. புரியுதா? 180லேருந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போகணும். இங்கே பாருங்கள் ரைட் ஆங்கிள் டிகிரி. ரைட் ஆங்கிள்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது பார்த்தோன்னே தெரியணும் 90 டிகிரிஸ். 90 டிகிரினாவே அது என்ன ஆங்கிள்? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஸோ நம்ம எதில் மைனஸ் பண்ணணும்? 90. இங்கே எவ்வளோ இருக்குது? 30 மைனஸ் 30. அப்போ எவ்வளோ வரும்? 60. அப்போ இந்த ஆங்கிள்ஸ் எவ்வளோனா 60 டிகிரி. புரியுதுங்களா? ஓகே, புரியுதான்னு பார்த்துங்க. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னாவே பாருங்கள், இங்கே மாதிரி போட்டிருந்தாவே ரைட் ஆங்கிள் தெரியணும். ஸோ ரைட் ஆங்கிளில் 90 டிகிரி. இது எவ்வளோ இங்கே கொடுத்துருக்காங்க? 46. உங்களுக்கு எல்லாருக்கும் சப்ராக்ஷன் பண்ண தெரியும், இருந்தாலும் நான் சொல்லித்தரேன். இங்கே இங்கே 0 இருந்தால் சப்ராக்ட் பண்ண முடியாது, இங்கே பாரோ பண்ணணும். இங்கே இது 8 ஆகிடும், இது 10, அப்போ இது 4, இதுவும் 44. ஓகேவா? அப்போ இந்த ஆங்கிள்ஸ் எவ்வளோ? 44 டிகிரி. ஸோ அடுத்தது இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைன்னா 180 டிகிரி சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். அப்போ எவ்வளோ டிகிரியில் மைனஸ் பண்ணணும் சொல்லுங்கள்? 180 டிகிரி. வெரி குட். இப்போது 67 சப்ராக்ஷன் பண்ணணும், பாரோ பண்ணணும். இது 7 ஆகிடும், இது 10 ஆகும். 10ல் 7னா 3. இது எவ்வளோ வரும்? 1, 1. அப்போது 130 டிகிரி. ஸோ வெரி சிம்பிள்ஸ். உங்களுக்கு என்ன இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் 90 டிகிரி இருக்கணும், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் 180 டிகிரி இருக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு வரும். தேங்க்யூ.